வணக்கம். புதுச்சேரியிலிருந்து ஆர்கே கருணாகரன், பாத சிகிச்சை நிபுணர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தொடை வலி. நிறைய பேர் என்னோட பேசியிருக்கிறாங்க. நேராக என்னை சந்திச்சிருக்கிறாங்க. சார், என்ன வைத்தியம் பார்க்குறேன், ஆனால் தொடையில் இருக்கிற வலி மட்டும் சரியாக போக மாட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது சயாட்டிக்கா நர்வு கிடையாது. இது உள்புற தொடை வலி. அதாவது நம்மளுடைய ஹிப்ல இருந்து முட்டி வரைக்கும் உள்ள நடுப்பகுதியில் இருக்கிற தொடை வலி என்ன வைத்தியம் பார்த்தாலும் சரியாக மாட்டுது. நான் என்னென்னவோ வைத்தியம் பார்த்துட்டேன், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாமே நான் போய் வந்துட்டேன், ஆனால் இந்த தொடை வலி மாத்திரம் சரியாக மாட்டுது. இதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டு வந்திருக்கிறாங்க. இது நம்ம பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், முழுசாக குணமாக்கி கொடுத்துருக்குறோம். இதுக்கு தொடை வலி வர்றதுக்கு என்ன காரணம், அது முதல்ல பார்க்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 3 பாட்டு. நான் நல்லா பாட தெரியாது எனக்கு, இருந்தாலும் பாடித்தான் ஆகணும், நீங்களும் கேட்டு தான் ஆகணும். இந்த 3 பாட்டு பாடுறேன். இந்த 3 பாட்டுக்கும் தொடை வலிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. முதல்ல ஒரு பாட்டு, கற்பகம் அப்படின்ற மிக பழைய படத்துல இருந்து ஒரு பாடல் வரும். இது மிக பிரசித்தி பெற்ற பாடல். அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விழி மூடம்மா, அத்தை மடி மெத்தையடி. இது ஒரு பாட்டுங்க. அப்புறம் இன்னொரு பாடல், தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. இது ஒரு பாடல், இதுவும் கேட்டிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு, மிக அற்புதமான பாட்டு, மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம், மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். இந்த 3 பாடல். இந்த 3 பாடலும் பார்த்தீங்கன்னா, ஒன்று குழந்தை பருவம், ஒன்று இளமை பருவம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா துயரத்தோடு இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்க மடியில் தலை வச்சு படுக்கும் பொழுது சந்தோஷம் உருவாகிறது, நிம்மதி கிடைக்கிறது. இது இந்த பாடல்ல இருந்து கவிஞர்கள் உணர்ந்து தான் எழுதியிருக்கிறாங்க. இந்த பாட்டை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம், இதை நம்ம எல்லாம் ஏற்றிருக்கிறோம். அப்படின்னா இந்த உள்புறை தொடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மடி மேலே தலை புதைச்சி காலை லேசாக ஆட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா தூங்கிடும். அப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடைப்பகுதியில் அன்பு என்ற உணர்வு பரிமாறப்படுகிறது. சரி, இங்கே மட்டும் சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் சொல்லியிருக்கிறாங்க. திரௌபதியை துயில் உறிஞ்சிடுவாங்க. திரௌபதி சபதம் எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்கன்னா, துரியோதனுடைய ஆக்கை ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு, அதில் ஒரு வரி வரும். ஆக்கைனா தொடைன்னு அர்த்தம். அந்த தொடையில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து என்னோட கூந்தல்ல முடிஞ்ச பிறகுதான் நான் தலையே சீவுவேன், என்னோட கூந்தலை முடிப்பேன், அது வரைக்கும் இந்த கூந்தல் விரிந்தபடியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தொடையில் என்ன ரகசியம் இருக்குது, துரியோதனுக்கு அங்கே என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடையில் ஹார்ட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் தான் தொடை. அப்போ அந்த தொடையில், அதாவது வீமன் என்ன பண்ணுவார், தன்னுடைய கஜாயுதம் அப்படின்ற ஒரு அந்த கஜையின் மூலமாக என்ன பண்ணுவார், துரியோதனுடைய தொடையில் அடித்த பிறகு தான் துரியோதன் உயிர் துறப்பார். அதுக்கப்புறமா தான் அந்த ரத்தத்தை எடுத்து கூந்தல் முடிச்சதா புராணங்களில் பதிவிட்டுருக்குறாங்க. அப்போ தொடையில் அடிக்கும்போது ஒருத்தன் இறப்பை தழுவுகிறான் அப்படின்னா, ஹார்ட்டுக்கும் தொடைக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற விஷயத்த புரியறதுக்காக தான் இந்த பாடலும் இந்த தொடையில் இருக்கிற வலியும். நிறைய பேர் வருவாங்க,
இவங்க எல்லாம் யாருன்னா ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஸ்டென்ட் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆஞ்சியோ பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது என்ன பண்ணுவாங்க, ஹார்ட்டில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருக்கும், அதை டெம்பரவரியாக ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணும், ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனை சரியாயிட்டு அது தொடைக்கு மாறி விடுகிறது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சிக்கணும். அப்படின்ற விஷயத்துக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன். சரிங்களா? அப்போ ஹார்ட்டை நீங்கள் மேலே சரி பண்ணிட்டா மட்டும் போதாது. தொடையில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும்னா நீங்கள் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணும் பொழுது இந்த தொடை வலி சரியாகி நிறைய பேர் போயிருக்கிறாங்க. யாராவது தொடையில் வலி இருக்குதுன்னா எல்லாரும் முட்டி வலி, முதுகு வலி, கழுத்து வலி, எந்தெந்த வலியோ சொல்லுவாங்க, விரல்களில் வலி, அது இதுன்னு நிறைய வலி சொல்லுவாங்க. அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் தொடை வலியை சரி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி யாராவது தொடை வலியை சரி பண்ணணும்னா யாருக்காவது இந்த பதிவு மருத்துவர்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா ஹார்ட்டையும் சரி பண்ணணும். ஹார்ட் வந்து முழுசாக சரி பண்ணலை அப்படின்னு அர்த்தம் அது. சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், இமெயில் அதில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் பண்ணாதீங்க யாரும். ஏன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதில். உங்களுக்கு இமெயில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு சரியான பதில் அளிக்கப்படும். இதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஹார்ட்டையும் நல்லா கவனித்து ரிஃப்ளெக்ஸாலஜி எடுக்கும் பொழுது தொடை வலி முழுமையாக சரியாகி விடுகிறது. மிக்க நன்றி.